வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய குறு நாவலின் நிறைவு பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். மாயா, உன்னை விட பல வயது பெரியவன் நான். ஆனால் என்னவோ உன்னை பார்த்த நிமிஷமே என் மனம் என்னிடம் இல்லை. உன்னை நான் ரொம்ப விரும்புகிறேன். மனைவியா ஏத்துக்க சம்மதிக்கிறேன். உன் விருப்பம்? கொஞ்சம் குரலில் குழைந்தான் மோகன். கன்னத்திலே கோடிட்ட கண்ணீரை துடைத்து கொண்டாள் மாயா. ஐம் சாரி, தகாத வார்த்தை பேசி உங்கள் மனசை நோக செய்து விட்டேனா? மோகன் தவித்து போனான். இல்லை இல்லை, உங்களது அந்தஸ்துக்கு நான் தகுந்தவள் இல்லாத போதிலும் இப்படி ஒரு அதிர்ஷ்டமான நினைச்சேன். ஆனந்தத்திலே கண்ணீர் என்றாள் மெல்லிய குரலில். ஆசையுடன் அவளது கரங்களை பற்றி தன் கன்னத்தோடு வைத்து கொண்டான் மோகன். இத்தனை காலம் கிடைக்காத விவரிக்க முடியாத இன்பம் மனதில் பொங்கி புரள்வதை உணர்ந்தான். நான் உங்களை மணக்க ஒப்புக்கிறேன். என்னை நீங்கள்னு கூப்பிடுறதை விட்டு நீன்னு ஒருமையில் அழைத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அவள் சிரித்தாள். வண்ண விளக்குகள் கூட சிரிப்பது போன்ற பிரம்மையில் வேறு ஒரு உலகிற்கே மகிழ்ச்சியால் பறந்து விட்டான் மோகன். மறுநாள் பெங்களூரில் இருந்து அவன் கங்காதரனுக்கு போன் செய்தான். என்னை நீ ஓய்வாக இருக்க இந்த ஊருக்கு அனுப்பினது நல்லதா போச்சு. என் தீரா பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. என்ன சொல்ற? ஒரே குழப்பமா இருக்கு. நான் மறுமணம் செய்துக்க தீர்மானிச்சுட்டேன். பெண்ணையும் தேர்ந்தெடுத்துட்டேன். வரும்போது அவளையும் கூட்டிக் கொண்டு வருவேன். மிக விரைவில் எளிமையாக திருத்தணியில் கல்யாணத்தை வச்சுக்க பிரியப்படுறேன். நீ எல்லா ஏற்பாடுகளையும் இப்பவே துவங்கிடு. குமரேசனுக்கு இந்த மகிழ்ச்சியான சங்கதியை சொல். மறுபக்கத்தில் இருந்து கங்காதரன் பெருமூச்சு விடுவது கேட்டது. பின்னர் மெதுவாக, சந்தோஷம், அப்படியே செய்கிறேன் என்ற வார்த்தைகள் தடுமாற்றத்துடன் வந்தன. பெங்களூர் சென்னை மெயிலை சந்திக்க சென்றிருந்த மோகனது படகு கார் கேட்டை தாண்டி உள்ளே தவழ்ந்தோடி வருவதை கவனித்துவிட்ட குமரேசன் பரபரப்படைந்து போனார். வாசலில் வேலைக்காரி பெரியதாக கோலமிட்டு சிம்மன் கட்டியிருந்தாள். வரவேற்பறையின் நடுவட்ட மேஜை மேல் புதிதாக ஒரு விரிப்பை பரத்திவிட்டு பூச்சாடியில் அன்று மலர்ந்த ரோஜா கொத்துக்களை அழகாக அலங்காரமாக வைத்திருந்தார். வழக்கம் போன்ற குளியலை முடித்து கொண்டு பூஜை அறையில் கத்தையாக கொளுத்தி வைத்திருந்த சந்தன ஊதுவத்தியின் மனம் வீட்டை நிறைத்து கொண்டிருந்தது. மோகனுக்கு பிடித்தமான இடியாப்பத்தை தயாரித்து வைத்திருந்தார். தான் மணக்கப் போகும் பெண்ணை கூட கூட்டி வரப்போகிறாரே எஜமான். முதலாக அந்த வீட்டுக்குள் அவள் வரப்போகிறாள் என்ற எண்ணத்துடன் நெய் சொட்டும் ரவா கேசரியை தயாராக செய்து வைத்திருந்தார். மோகனை தொடர்ந்து உள்ளே வந்து நின்ற அந்த இளம் பெண்ணை பார்த்து அதிர்ந்து போய்விட்டார் குமரேசன். தாரா திடீரென்று உயிர் பெற்று வந்து விட்டது போல அதே சாயலில் ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறாரே எஜமான் என்றதொரு அதிசயம் அவருக்கு. குமரேசன், இவள்தான் மாயா, நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மகராசி. இவளுக்கு என்ற யாரும் கிடையாது. அதனால கல்யாணத்தின் போது பெண் வீட்டு பந்துக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இவளை உங்க மகளா பாவித்து கொண்டு உங்க அறைக்கு பக்கத்து அறையிலே கீழே தங்க வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் நடத்திடலாம். பிறகு எளிய முறையிலே திருத்தணியிலே கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சிநேகிதர்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்றில் வரவேற்பு விருந்து கொடுத்திடலாம். உற்சாகத்துடன் பேசிய மோகனின் முகம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் பிரகாசிப்பதைக் கண்டு அந்த கிழவர் மனம் குளிர்ந்து போனார். அப்படியே செய்யலாம் ஐயா என்றபடி மாயாவுக்கு பின்பக்கத்து அறையை காட்ட அழைத்து சென்றார். எஜமானர் தன்னை சம்பந்தி ஸ்தானத்துக்கு உயர்த்தி விட்டதை குறித்து அவருக்கு தாங்க முடியாத சந்தோஷம். ஆனால் ஒன்று மட்டும் அவர் மனதை உறுத்தியது உண்மை. 20 வயதிற்கு மேல் இடைவெளி வித்தியாசத்தில் ஒரு சின்ன பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறாரே, ஒத்து வருமா? கங்காதரன் தன் தாயாருடன் இவர்களை வரவேற்று உபசரிக்க சிறிது நேரத்தில் வந்து சேர்ந்தான். கங்காதரனுக்கு ஏனோ உள்ளுணர்வு எச்சரித்து கொண்டே இருந்தது. தங்க விக்கிரகம் போல பெண் பார்க்க அழகா, நல்லா இருக்கா. 2 பேரும் சௌக்கியமா, சந்தோஷமா இருக்கட்டும். தன் மகனுக்கு கேட்கும்படி தாழ்ந்த குரலில் வாழ்த்தினாள் மங்களம். கையோடு கொண்டு வந்த ஆரஞ்சு ஆப்பிள் பொட்டலத்தை மாயாவிடம் புன்முறுவலுடன் தந்தாள். பின் பக்கத்து அறையை அவசரமாக சுத்தப்படுத்தி தயாரித்து கொடுத்த குமரேசனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏழை பெண் என்றார். எத்தனை பெட்டிகள் திறந்து பீரோவுக்குள் புடவைகளாக அடுக்குகிறாளே.
சந்தித்து காதல் கொண்டதும் கடைகளையே எஜமானன் அவளுக்கு வாங்கி தந்து விட்டிருக்கிறாரே. ஒரு சமயம் பணக்காரன் வசமாக அகப்பட்டு கொண்டு விட்டான் என்று பலமாக பிடித்து கொண்டு விட்டாளா? குமரேசன் எல்லோருக்கும் காஃபி பலகாரத்துடன் இனிப்பை பரிமாறினார். கையை கழுவிக்கொள்ள எழுந்த மோகன் நண்பனுக்கு ஜாடை காட்டி தனியே அழைத்து சென்றான். நீ நம்புவாயோ என்னவோ, மாயா யார் தெரியுமா? என் தாரா மறுபடியும் என்னுடன் வாழ பிறந்து வந்திருக்கிறாள். என்ன உளறுகிறே மோகன்? சாயலில் இந்த பெண் தாராவை போல இருக்கிறாள். மறுபிறப்பு, இறந்த பின் திரும்பி வருதல், இதையெல்லாம் நானும் நம்புகிறவன்தான். மாயாவை உனக்கு பிடிக்கிறது, அவளுக்கு உன்னை பிடிக்கிறது. திருமணம் செய்து கொள்ள விரும்புறீங்க. இதில் இடையே மறுப்பு சொல்ல எனக்கு உரிமை கிடையாது என்றான் மனத்தாங்களுடன். எனக்கு கூட முதலில் இது ஒரு சாதாரண சங்கதியாக தோணுச்சு. ஒருவரை போல் இன்னொருவர் இருக்க முடியும்னு தான் நினைச்சேன். ஆனால் இவளை பார்த்ததும் என்னை அறியாது ஒரு சக்தி இவளிடம் என்னை ஈர்த்தது. பேசி பார்த்தபோது நிச்சயம் இது தாராதான் என்று நன்றாக விளங்கியது. பெங்களூரில் வாழ்கிற பெண் இவளுக்கு எப்படி என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தெரியும்? சில அந்தரங்கமான சங்கதி எப்படி தெரியும்? அந்த கார் விபத்தை கண்முன் பார்த்தது போல விளக்குகிறாளே. தாரா இறந்து போன சமயம் இவள் பிறந்திருக்க கூட இல்லை. எனக்கு பிடித்த ஆகாரம், என் குளியலறையின் அமைப்பு, தாராவின் நகைகளை பற்றிய விபரம் என்று பல சங்கதிகளை இவள் பார்த்தது போல சொல்கிறாளே. உதட்டை கடித்துக் கொள்கிறான் கங்காதரன். பெங்களூருக்கு உடம்பை தேற்றி கொண்டு வர அனுப்பியது பிசகாகிவிட்டது. பெரிய பைத்தியக்காரனாக மாறி இப்படி ஒரு இளம் பெண்ணோடு வந்து நிற்கிறான். மாயா யார்? அவளது பெற்றோர்கள் யார்? எந்த ஊர் என்ற பூர்வோத்திரம் எதுவும் தெரியாத ஒரு பெண்ணை பிரபல தொழில் அதிபரான மோகன் திருமணம் செய்து கொண்டு பின்னால் அவனால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால்? பலவும் எண்ணி கவலையுடன் முன் அறையில் வந்து எல்லோருடனும் அமர்ந்து கொண்டான். மாயா அவனை பார்த்து புன்னகைத்தாள். உங்களை அவர் அறிமுகம் செய்து வைக்கும் முன்பே பார்த்த நினைவு இருக்கு. கங்காதரன் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான். இந்த முன் அறையிலே இவர் சோகமாக சோஃபாவிலே சாய்ந்து கொண்டிருப்பது போலவும் இவருக்கு நீங்க ஆறுதல் சொல்வது போலவும் ஒரு கனவு எனக்கு சில சமயம் ஏற்படுகிறது. இந்த முன் அறை அப்போ சிவப்பு வெல்வெட் திரை சீலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது போன்ற நினைவு ஏற்படுகிறது. டிக் என்று அயர்ந்து போனான். 20 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த முன்னரை ஜன்னல்களை தாராதான் சிவப்பு வெல்வெட் திரை சீலையால் அலங்கரித்து அழகு பார்த்தவள். அண்ணா சாலை கடைகள் பலதில் அந்த குறிப்பிட்ட திரை சீலைக்காக அவள் எத்தனை முறை ஏறி இறங்கி இருக்கிறாள். அந்த சங்கதி இந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு வியப்பாக இருந்தது, வினோதமாகவும் இருந்தது. எல்லோரும் பேசிக்கொண்டிருந்த சமயம் வாசலில் வந்து நின்ற ஃபியட் கங்காதரனின் கவனத்தை திருப்பியது. கழுகுக்கு மூக்கில் வேர்க்கும் என்பார்களே, அதுபோல சொல்லி வைத்தாற் போல அஞ்சனா சிவப்பு ஷிஃபானில் நெருப்பு போல வேகமாக உள்ளே வந்து கொண்டிருந்தாள். சந்தோஷமான சங்கதியை கேள்விப்பட்டேன். இவங்கதானா வருங்காலத்து திருமதி மோகன்? என்ன ஆச்சரியம்! அப்படியே தாராவை போல. மூச்சு விடாது படபடத்தபடி யாரும் பேசும் முன் தொப்பென்று ஒரு சோஃபாவில் சாய்ந்து கொண்டாள். மெல்ல வந்து அங்கே எட்டி பார்த்த குமரேசன் பக்கம் திரும்பி அட்டகாசமாக கேட்டாள். என்னய்யா, உங்க வீட்டுக்கு எஜமானி வந்துட்டாங்க போல இருக்கே. ரொம்ப உற்சாகமா இருக்கீங்களே. இனிப்பு ஏதாவது எனக்கு கிடையாதா? அதுக்குள்ள உங்களுக்கு எப்படியம்மா தெரிஞ்சது? ஆச்சரியத்துடன் கேட்டார் குமரேசன். என் சுற்றுப்பயணங்களை முடிச்சுக்கிட்டு நேத்து ராத்திரி பிளேனில் திரும்பினேன். காலையில் செய்தி காதில் விழுந்தது. யார் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னு கேட்காதீங்க. நல்ல செய்தி, நாமும் போய் கலந்து கொண்டு பாராட்டணும்னு ஓடி வரேன் என்றபடி மிகவும் வியப்புடன் மாயாவை மறுபடியும் முற்று பார்த்தாள். குமரேசன் கொண்டு வந்து வைத்த கேசரியையும் குளிர்பானத்தையும் காலி செய்துவிட்டு கை குட்டையால் வாயை நாசுக்காக துடைத்து கொண்டு எழுந்தாள். எனது மனம் நிறைந்த பாராட்டுதல்கள் மிஸ்டர் மோகன். இத்தனை காலம் காத்திருந்ததின் பலன் வீண் போகவில்லை என்றாள். இவங்கதான் எங்க கம்பெனியில் விற்பனை பகுதியில் வேலை பார்க்கிற. மோகன் சொல்லி முடிக்கும் முன் மாயா சிரித்தாள். இவங்களை ஏற்கனவே நான் பார்த்திருக்கேன். இவங்க தாராவோட தோழி அஞ்சனா. திகைப்புடன் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். விடை பெற்று கொண்டு கிளம்பிய அஞ்சனாவை வாயில் வரை வழிவிட்டு வர கூட கிளம்பினான் கங்காதரன். உங்களுக்கு எப்படி செய்தி அதற்குள் கிடைத்தது, சொல்ல முடியுமா? ஆவலுடன் கேட்டான். பெங்களூரிலிருந்து அதே வண்டியில் வந்த என் சிநேகிதி காலை விடிந்ததும் விடியாததுமாக போன் செய்தாள். மோகன் அவர்களையும் இந்த பெண்ணையும் அவள் பிருந்தாவன் தோட்டத்தில் மைசூர் பார்க்கில் அவர்கள் இருந்த நெருக்கமான சூழ்நிலையில் பார்த்திருக்கிறாள்.
மீண்டும் ஜோடியாக இவர்கள் ரயிலில் இருந்து இறங்குவதையும் பார்த்ததும் ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்று என்னிடம் சொல்லிவிட்டாள் என்றாள். ஒன்றும் பேசாது மௌனமானான் கங்காதரன். காரின் கதவை திறந்து கொண்டு ஏறும் முன் கங்காதரனிடம் அவள் கேட்டாள், இதென்ன, இந்த பெண் என்னை பார்த்திருக்கிறேன் என்று ஒரு கதை சொல்கிறாளே, நீங்க நம்புகிறீர்களா? என்னையும் பார்த்திருப்பதாக சொல்கிறாள். இன்னும் எத்தனையோ சங்கதிகள். நாம் நம்புகிறோமோ இல்லையோ, மோகன் நம்புகிறார். தாரா மீண்டும் பிறந்து மாயாவாக வந்திருக்கிறாள் என்கிறார். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சிலருக்கு மண்டையில் பலத்த அடி ஏதாவது ஏற்பட்டால் ஜோசியம் பார்க்கும் சக்தியும் முதல் பிறவியின் ஞாபகங்களும் ஏற்படுவதுண்டாம். தோற்றத்தில் தாரா போல் இருக்கிறாள். முந்திய பிறவி ஞாபகங்களும் இருக்கிறது. ஒரு சமயம் அவள் உண்மையில் மறைந்து போன தாராவோ என்னவோ. தாராவுக்கு ரொம்ப பிடிவாதம் உண்டு. தன் கணவனை வேறு யாரும் மனதில் கூட நினைக்க பொறுக்க மாட்டாள். அதனால் திரும்பி வந்திருக்கிறாள் போலிருக்கு. எது எப்படியானால் என்ன, யாருக்கும் முன்பின் தெரியாத இந்த அப்பாவி பெண் மாயா கொடுத்து வச்சிருக்கிறாள். என்று பெருமூச்சு விட்டபடி வண்டியில் ஏறிக்கொண்டு வேகமாக கிளப்பிக் கொண்டு சென்று விட்டாள். குமரேசன் மெல்ல அந்த பக்கம் வந்தார். கேட்டு கொண்டிருந்தேன். அஞ்சனா அம்மாவுக்கு ரொம்ப பொறாமை உண்டு. தனக்கு வாய்ப்பு கிடைக்கலைன்னு வந்திருக்கும் பெண்ணை ரொம்பவே முறைக்கிறாங்க. பொறாமையா இது? அல்லது? மேலே சொல்ல தோன்றாது அவர் முகத்தை பார்த்தான் கங்காதரன். அன்று இரவு மங்களம் மகனுக்கு உணவு பரிமாறும் போது சொன்னாள், போகட்டும், எப்படியோ இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறாரே மோகன். பெண்ணும் பார்க்க லட்சணமாகத்தான் இருக்காள். முதல் மனைவியைப் போல சாயலில் இருக்கான்னு மோகன் மயங்கிட்டான்னு எனக்கு ஒரு சந்தேகம். அவர் மறுபிறவியில் நம்பிக்கை உடையவர். தாராதான் அந்த பெண்ணாக மறுபடி வந்தாள்னு நினைக்கிறார். எனக்கு கூட மறுபிறவியில் நம்பிக்கை உண்டு. ஏன் உங்களுக்கும் கூடத்தான். இந்த சமயத்தில் மறுபிறவி பற்றி ரொம்ப பேசப்படுகிறது. ஆனால் இந்த மாயா உருவில் மறைந்து போன தாராதான் மறுபடி வந்திருக்கான்னு சொல்ல ஆதாரம்? உன் நண்பர் நிறைய ஆதாரம் சொன்னாரே. அம்மா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. முன்பின் தெரியாத இடத்தில் காலை வச்சுட்டு பின் யோசிக்க கூடாது பாருங்க. கங்காதரன் அழுத்து கொண்டான். மோகனது அலுவலகம் முழுவதும் இந்த சங்கதி தீயாக பரவி போயிற்று. மனுஷனுக்கு இத்தனை வயசுக்கு மேல கல்யாண ஆசை வந்திருக்கு. 60 வயசுக்கு மேல கூட மனுஷனுக்கு ஆசை வரட்டும். அதுக்கு ஒரு தராதரம் இருக்கே. ஒரு சின்ன பெண்ண மகள் வயது இருக்கும் ஒருத்தியை கட்டிக்க போறேன்னா என்னவோ போல இருக்கு. அவள் கட்டிக்க ஒப்புக்கொண்டிருக்கா. உமக்கும் எனக்கும் ஏன் கவலை? இந்த மாதிரி சங்கதி நடந்ததே இல்லையா என்ன? 60 வயதுக்காரன் அந்த காலத்திலேயே 12 வயது பெண்ணை 3வது தாரமாக கல்யாணம் செய்து கொண்டதில்லையா? ஏழை பெற்றோர்கள் கிணற்றில் தள்ளுவதற்கு பதில் அப்படிப்பட்ட கல்யாணத்தில் பெண்ணை தள்ளிவிட்டனர். இப்போ இவள் தானாகவே கிணற்றில் வந்து விழுகிறாள். யார் கிணற்றில் விழுகிறார்கள்? இவளா இவரான்னு முடிவில் தெரிஞ்சுட போகுது. பேசி பேசி சிரித்து மகிழ்ந்தனர். இங்கும் அங்குமாக காதில் பட்ட வம்புகள் கங்காதரனின் மனதை கவலையில் ஆழ்த்தியது. மோகம் தலைக்கேறி தன்னை மறந்தவனாக இருந்தான். குமரேசன் பாடு பெரும் திண்டாட்டமாகி விட்டிருந்தது. மாயாவை தன் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ள எஜமான் கொடுத்த அதிகாரத்தை அவரால் உபயோகிக்கவே முடியவில்லை. வீட்டு வேலையாள் தானே என்ற மாயா அவரை அசட்டை செய்தாள். அடிக்கடி யாருக்கோ போன் செய்து கொண்டிருந்தாள். குமரேசனிடம் கூட சொல்லாது மோகன் அலுவலகத்தில் இருக்கும்போது அவள் கடைத்தெருவில் காரியம் இருப்பதாக ஆட்டோ ஒன்றில் அடிக்கடி வெளியே சென்று வந்தாள். அவள் செய்கிற காரியத்தை மோகனிடம் சொல்லி வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ண அவர் விரும்பவில்லை. சொல்லாமல் இருந்தால் ஏதாவது விபரீதமாகிவிடப் போகிறதே என்ற கவலையில் தவித்தார். இரவில் அவருக்கு உறக்கம் இருக்கவே இல்லை. அடிக்கடி எழுந்து தனக்கு அடுத்ததாக இருந்த அவளது அறைக்குள் மெல்ல தலையை நீட்டி அவள் உண்மையில் உறங்குகிறாளா என்று வேவு பார்க்க தொடங்கினார். மாயா வந்து 2 வாரங்கள் விரைவில் மறைந்து போயின. வீட்டுடன் நண்பர்களையும் நெருங்கிய உறவினர்களையும் அழைத்து நிச்சயதார்த்த வைபவத்தை நடத்தி கொள்ள மோகன் திட்டமிட்டிருந்தான். அதற்கு வேண்டியவற்றை கவனிப்பதிலே மிக மும்முரமாக இருந்தான். நிச்சயம் முடிந்ததும் முதல் முகூர்த்த நாளில் திருமணத்தை முடித்து கொள்ள வேண்டும் என்ற ஏற்பாடு. மறுநாள் நிச்சயதார்த்தம் நடக்க வீடு அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. இனிப்பும் கார வகைகளுமான பலகாரங்களை சமையற்காரர் உதவி கொண்டு குமரேசன் செய்து முடித்து விட்டார். வீட்டை கழுவி சுத்தமாக துடைத்து வாசலிலும் வரவேற்பறையிலும் வேலைக்காரி கோலம் போட்டு அழகுபடுத்தி விட்டிருந்தாள்.
தேவைப்பட்ட வெற்றிலை பாக்கு பழம் மலர் மாலைகள் முதலியவைகளுக்கு ஏற்பாடு செய்து விட்டிருந்தார். அன்று காலை கடைசி நிமிஷ வேலைகளை கவனிக்க மோகன் வெளியே சென்றவன் வங்கி லாக்கரில் கிடந்த தாராவின் நகைகள் அத்தனையையும் எடுத்து கொண்டு வந்திருந்தான். மாயாவை அழைத்து அந்த பெரிய நகை பெட்டியை அவள் கையில் கொடுப்பதை குமரேசன் பார்த்தார். 20 ஆண்டுகளாக லாக்கரில் தூங்கிக் கொண்டிருந்த அத்தனை நகைகளையும் ஏன் இப்போது எடுத்து வர வேண்டும்? நிச்சயத்தின் போது 1-2 கொடுத்தால் போதாதா? அத்தனையையும் ஒருங்கே பார்த்து மாயா பேராசையால் உந்தப்பட்டு கல்யாணத்திற்கு இன்னும் வேறு புதிய நகைகள் வேண்டும் என்று வற்புறுத்தினாள். வியாபாரத்தில் சூர புலியாக இருக்கும் மோகன் ஒரு 20 வயது பெண்ணுக்கு சலாம் போடுகிறாரே! ஆதங்கப்பட்டார். வைர அட்டிகை, வைர வளையல், கம்மல் என்ற வைரங்களை வாரி மேலே அணிந்து கொண்டு, குமரேஸ் அங்கிள் எப்படி என்ற சமையலறை வாயிற்படியில் வந்து நின்றபோது அவர் மீண்டும் அதிர்ந்து போனார். தாரா இறந்து போகும் முதல் நாள் எங்கேயோ ஒரு கல்யாணத்திற்கு போய் வந்தவள் வைர அட்டிகை இத்தியாதியில் மயில் கண் வண்ண புடவையில் வந்து சமையலறை வாசல் படியருகே நின்று கொண்டு குடிக்க குளிர்ந்த நீர் வேண்டும் என்றாளே, அதே போல அழகா இருக்குமா? நகைகளை வீட்டில் வைத்திருப்பது ஆபத்து. நிச்சயம் முடிந்ததும் மறுபடி வங்கியில் வைத்து விடுகிறது நல்லது என்றார். சிறிது நேரத்தில் அவள் முன்னறையில் இருந்த போனில் யாருடனோ உற்சாகமாக பேசுவதை கவனித்தார். சமையலறையில் வளைய வந்து கொண்டிருந்த அவரை தவிர வீட்டில் யாரும் இருக்கவில்லை என்ற துணிச்சலில் அவள் சிரித்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தாள். சென்னை அவளுக்கு புதிய இடம். இங்கே யாருடன் அப்படி பேசுகிறாள்? குமரேசனின் தலை பரபரத்தது. மெல்ல ஓசைப்படாது அவர் மாடிக்கு ஏறி சென்றார். மோகனின் அறையில் இருந்த இணைப்பு போனை சப்தமிடாது எடுத்து காதில் வைத்து கொண்டார். மாயாவின் குரல் உற்சாகமாக ஒலித்தது. ரைட், ஓகே என்று மிக சுருக்கமான பதில் மறுமுனையில் இருந்து கேட்டது. அது ஆணா பெண்ணா என அவரால் யூகிக்க முடியவில்லை. நகைகள் அத்தனையும் கொடுத்துட்டார். நேத்து கல்யாண புடவைகள் வாங்க 70,000 ரூபாய் நோட்டு கத்தைகளாக எண்ணி தந்து விட்டிருக்கார். ஏற்பாடு படியே எல்லாம் நடக்கட்டும். மறுமுனையில் அதிகாரமாக யாரோ உத்தரவிடுவது கேட்டது. குமரேசன் மூச்சை அடக்கி கொண்டு உற்று கவனிப்பதற்குள் போன் துண்டிக்கப்பட்டு விட்டது. குளியல் அறையில் கிடந்த அழுக்கு துணிகளை வாரி எடுத்துக்கொண்டு கீழே வருகிற பாவனையில் அவர் மாடிப்படிகளில் இறங்கிய போது முன்னறையில் இருந்து மாயா வெளிவந்து விட்டிருந்தாள். எங்க போயிருந்தீங்க? உங்களை சமையலறையில காணுமே என்று பார்த்தேன் சந்தேகத்துடன் கேட்டாள். நாளைக்கு இங்க வீடு அமர்க்களப்பட போகுதே. அழுக்கு துணிகளை அப்படியே போட்டுவிட்டு வேலைக்காரி போய்விடக் கூடாதுன்னு மாடிக்கு ஓடினேன் என்றபடி சுமையாக தூக்கி வந்த துணி குவியலை கீழே போட்டார். வள்ளியம்மா, இதுகளை மறந்துட்டியே, துவச்சு போடு என்றபடி சமையல் அறைக்குள் புகுந்தார். அவரது நெஞ்சு தீவிரமாக அடித்து கொண்டது. மாயாவின் நடத்தை பற்றியதொரு சந்தேகம் மனதை ரம்பமாக அறுத்தது. மோகன் கல்யாணம் செய்து கொள்ள இசைந்து விட்டார் என்ற மகிழ்ச்சிக்கு பதில் இப்போது அவர் பலவித அச்சங்களில் தவியாக தவித்தார். உப்பு போட்டோமா, புளி போதுமா என்று கூட நிதானிக்க முடியாது அவர் அவசரமாக சமையலை முடித்தார். மறுநாள் காலை நிச்சயதார்த்தம் 10 மணி அளவில் தொடங்க இருந்தது. சாமான் அறைக்குள் பலகாரங்களை மத்திரப்படுத்திவிட்டு உள்ளுக்கும் வாயிலுக்கும் ஓடிக்கொண்டிருந்தவர் மனதில் ஒரு யோசனை பளிச்சிட்டது. கங்காதரனுக்கு போன் செய்து அவரை வரவழைத்து தமது கண்டுபிடிப்பை சொன்னால். கங்காதரனுக்கு அலுவலகத்திற்கு போன் செய்தார். அவரது துரதிர்ஷ்டம் கங்காதரன் அப்போது அலுவலகத்தில் இருக்கவில்லை. பகல் உணவிற்கு பின்னர் மோகன் வெளியே சென்றதும் மாயா தன் தோள் பையை தூக்கி கொண்டு வெளியே கிளம்பிவிட்டாள். வெளியே போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதுதான். நாளைக்கு நிச்சயதார்த்த விழா. எல்லாரும் ரொம்ப அலண்டு போக போறோம். இன்னைக்கு ஓய்வா இருந்தா தானே நாளைக்கு உற்சாகமா அதுல கலந்துக்க முடியும். வேணும்னா ஆபீஸ்ல இருந்து காரை தருவிக்கட்டுமா? துணிச்சலாக கேட்டார். வேண்டாம், மோகனை உபத்திரவப்படுத்த தேவையில்லை. நாளைக்கு தேவைப்பட்ட ஒரு பரிசை நானே தேர்ந்தெடுத்து வாங்கி வர விரும்புகிறேன். நான் எங்கே போயிருக்கேன்னு மோகனுக்கு கூட தெரியக்கூடாது. சிரித்தபடி கேட்டை தாண்டி வெளியே எரிந்து கொண்டிருந்த வெயிலில் நிலவில் நடப்பது போல நிம்மதியாக சென்றாள். ஆனாலும் இந்த பெண்ணுக்கு ரொம்பவே துணிச்சல். கோபத்துடன் முணுமுணுத்து கொண்டே உள்ளே திரும்பினார். மறுபடியும் கங்காதரனுக்கு போன் செய்து பார்த்தார். காலையில் இருந்த அலுவலகத்திற்கு வரவே இல்லை என்ற தகவல் கிட்டியது. வீட்டுக்கு போன் செய்தார். மகன் பகல் சாப்பாட்டுக்கு கூட வரவில்லை என்று தாயார் குறைபட்டு கொண்டாள்.
இந்த கங்காதரன் இப்போது எங்கே போய்விட்டார்? குமரேசனது தலை சுற்றியது. மோகனை கூப்பிட்டு கேட்டால், நாளை விடிந்ததும் நிச்சயதார்த்தம் நடக்கவிருக்கிறது. இது சமயம் இல்லாத சந்தேகங்களுக்கு பூத உருவம் கொடுத்து அவர் கலாட்டா செய்வது தவறாயிற்றே. மோகன் மறுநாள் கவனிக்க வேண்டிய வேலைகளையும் நிதானத்தில் பார்த்துவிட்டு இருட்டும் சமயத்தில்தான் வீடு திரும்பினான். பூக்கடைக்காரரின் நாள் கொண்டு வந்த பூ கூடைகளை சரிபார்த்து வைத்து கொண்டிருந்தார் குமரேசன். இந்த வாடாமல்லி காஞ்சிபுரத்து பட்டு எப்படி இருக்கு? இத கொண்டு மாடி அறையில் மறைவாக வையும். நாளைக்கு எனக்கு பரிசாக மாயாவுக்கு தரப்போகிறேன். உற்சாகமாக கூறியபடி குமரேசனிடம் ஒரு அட்டை பெட்டியை நீட்டினான் மோகன். எங்க மாயா? ரகசியமாக புன்னகையுடன் விசாரித்தான். பகல் உணவுக்கு பின் பதை பதைக்கும் வெயிலில் போனவள் இருட்டி போய் கூட இன்னமும் திரும்பலை என்று எப்படி சொல்வார் அவர்? எங்கேயோ அவசரமா வெளியே போனாங்க, வந்து விடுவதாக சொல்லி இருக்காங்க. கூறிவிட்டு அட்டை பெட்டியை மாடியில் அவனது அலமாரிக்குள் கொண்டு வைத்தார். குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டு முன்னரை பக்கம் வந்தான் மோகன். பூஜை அறை விளக்கை ஏற்றிவிட்டு ஜன்னல் வழியே தெருவை பார்த்தார் குமரேசன். பொழுது நன்றாக அமிழ்ந்து இருள் வேகமாக பரவத் தொடங்கிவிட்டிருந்தது. சாலை விளக்குகள் பளிச்சென்று எரியத் தொடங்கின. இன்னமும் மாயா வீடு திரும்பவில்லையே. வயிற்றை சங்கடம் பிசைந்தது. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பசிக்கிறது. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நேரத்தில் படுக்க போக விரும்புகிறேன். மாயா வந்தா செல்லவா? கூப்பிடுங்கோ. குரல் கொடுத்தான் மோகன். மாயா வீடு திரும்பவில்லை. அவரையும் அறியாத ஒரு ஆவலில் அவளது அறை கதவை தள்ளி திறந்து கொண்டு விளக்கை போட்டார். அறையின் அலங்கோலம் அவரை திடுக்கிட வைத்தது. அலமாரிகள் பூட்டப்படாது ஒரு கழித்து இருந்தன. புடவை வைக்கப்பட்டிருந்த அட்டை பெட்டிகள் தரையில் இங்கும் அங்கும் கவிழ்ந்து கிடந்தன. குமரேசன் அதிர்ந்து போனார். அலமாரிகளை சட்டென்று திறந்து பார்த்தார். அடுக்காக தட்டுகளில் வைக்கப்பட்டிருந்த புடவை துணிமணிகள் எதையுமே காணவில்லை. என்ன அதிசயம்! பெட்டிகளை இழுத்து திறந்து பார்த்தார். அவைகளும் காலியாக இருந்தன. தினசரி வெளியில் போய் கொண்டிருந்த மாயா அவ்வப்போது தனது தோள் பையில் கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி வெளியே கொண்டு போயிருக்கிறாள். ஆமாம், எங்கே கொண்டு போய் வைத்திருப்பாள்? இதற்கு மேல் தாங்க முடியாது குமரேசன் தமது பருத்த உடல் குலுங்க பதறிக்கொண்டு ஓடி வந்தார். ஐயா, மாயாவினுடைய அறையில் சாமான்கள் எதுவுமே இல்லை. பகல் உணவுக்கு பிறகு புறப்பட்டு போனவங்க திரும்பலை. ஏதோ மாயமாக தெரிகிறது. திக்கித் திணறினார். திடுக்கிட்டு போய் மாயாவின் அறைக்குள் நுழைந்த மோகனுக்கு பெருத்த அதிர்ச்சி. அவன் வங்கியில் இருந்து கொண்டு வந்த நகை பெட்டியை காணவில்லை. ஆசையுடன் வாங்கி தந்த விலை உயர்ந்த சேலைகளை காணவில்லை. குமரேசன் கண் கலங்கி போனார். ஐயா, சொல்ல பயந்து கொண்டிருந்தேன். சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்த பெண் மாயா பெருத்த மோசடிக்காரியாக இருந்திருக்கா. தினமும் நீங்க அப்பால போனதும் வெளியே போய் வர ஆரம்பிச்சாங்க. 2 வார காலத்திலே எல்லாத்தையும் வெளியே கடத்திட்டு போயிட்டா. அத்தோட நகைகளையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா. மோகனையா, இவள் தாராவின் மறுபிறப்புன்னு நீங்க நினைச்சு மேலே மேலே பேச முடியாது கோவென்று அழுதார் கிழவர். மோகன் அவர் அருகே வந்து அவரது தோளை தட்டி சமாதானப்படுத்தினான். வெளிக்கே துணிவாக பேசினானே ஒழிய அவன் மிகவும் அதிர்ந்து போயிருந்தான். வியாபார நுணுக்கத்திலே மிகவும் சமர்த்தனான அவன் கேவலம் ஒரு சிறு பெண்ணிடம் ஏமாந்து விட்டிருக்கிறானே. வெட்கமும் வேதனையுமாக அவன் உடல் குன்றி போய் நின்றான். வாயில் அழைப்பு மணி அழுத்தமாக ஒலித்தது. முகத்தை துண்டால் துடைத்து கொண்டு விரைந்தார் குமரேசன். காலையில் இருந்து அவர் போனில் தேடிக்கொண்டிருந்த கங்காதரன் பரபரப்புடன் காணப்பட்டான். மோகன் ஐயாவுடன் நான் இப்பொழுதே பெங்களூர் போய் ஆக வேண்டும். சாப்பிடக்கூட நேரம் இருக்காது. ஒரு பிளாஸ்கில் காஃபியும் டிஃபன் செட்டில் ஏதாவது கொஞ்சம் டிஃபனும் போட்டு எடுத்து வையுங்கள் என்றபடி மோகன் என்று இறைந்து கூப்பிட்டான். வெளிரடைந்த முகத்துடன் மோகன் அந்த அறையில் நின்று வெளிப்பட்டான். நல்ல வேளையாக நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு பெரிய கூட்டத்தை நாம் கூட்டவில்லை. ஏற்கனவே அழைச்சிருந்தவங்களுக்கு நான் அவசரமாக போன் செய்து தெரிவித்து விட்டேன். என்ன சொல்ற கங்காதரா? ரொம்ப குழப்பமா இருக்கே. இது மாதிரி நடக்கும்னு என் உள்ளுணர்வு சொல்லியது வீண் போகலை. நான் கண்காணித்து கொண்டுதான் இருந்தேன். பறவைகள் பறந்து விட்டன. வெகு தூரம் ஓட முடியாது. நமக்கு முன்னதாக பெங்களூர் போய் விடலாம். இருந்தாலும் நாம் பிடித்து விட முடியும். புறப்படு. என்னோட காரை நான் ஓட்டப் போகிறேன் என்றான்.
நாளை நிச்சயதார்த்தம். எதிர்பாராத சம்பவத்தால் ரத்து செய்யப்பட்டு விட்டது. பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லிவிட்டேன். அதனால் எந்தவிதமான கவலையும் கிடையாது என்றான். குமரேசன் வேகமாக காஃபியை கலக்கி பிளாஸ்கில் நிறைத்து கூடைக்குள் டிஃபன் செட்டில் இட்லியும் சாம்பாரும் வைத்து ஒரு பாட்டிலில் தண்ணீரை நிரப்பி கூட வைத்து தயாராக கொண்டு காரின் டிக்கியில் சேர்த்து விட்டார். தாமதமின்றி காரை ஓட்டிக்கொண்டு நண்பனுடன் பெங்களூருக்கு புறப்பட்டான் கங்காதரன். எனக்கு மிக்க அவமானமா இருக்கு கங்காதரா. இந்த உதவிக்கு பேச முடியாது தடுமாறிய நண்பனின் தோளை இடது கரத்தில் மெல்ல தட்டினான். பேசாமல் பின் ஆசனத்தில் படுத்துக்கொள். வண்டியை ஓட்டிக்கொண்டு விரைவாக நாம் பெங்களூரில் கண்டோன்மெண்ட்டை அடைந்தாக வேண்டும். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ. நண்பனை உபசரித்தான். காரை ஒரு வழியில் நிறுத்திவிட்டு டிஃபன் செட்டை திறந்தான் கங்காதரன். மோகனுக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கவில்லை. உணர்வுகள் எல்லாம் பந்தாகி குடலை அடைக்க வயிற்றை புரட்டி அவனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. ச, இப்படியும் ஒரு மடையனாக இருப்பேனா? தன்னையே சாடிக்கொண்டு தண்ணீரை மட்டும் சாப்பிட்டு விட்டு பின் ஆசனத்தில் வேதனையோடு சரிந்து கொண்டு விட்டான். நாள் முழுவதும் வேட்டை நாயாக அலைந்த கங்காதரனுக்கு கோரப்பசி. அவசரமாக 4 இட்லிகளை விழுங்கிவிட்டு சூடான காஃபியை டம்ளரில் ஊற்றி குடித்த போது புது தெம்பு உண்டாகிவிட்டதை உணர்ந்தான். பின்னால் இருந்து வந்த குரட்டையை பொருட்படுத்தாது சாலை மேல் கண்ணாக வண்டியை வேகமாக எச்சரிக்கையோடு ஓட்டி கொண்டு சென்றான். விடியும் தருவாயில் பெங்களூரை அவர்கள் அடைந்து விட்டிருந்தனர். ஒரு ஹோட்டல் அருகே வண்டியை நிறுத்தி இருவரும் பல் விளக்கி முகம் கழுவி சீராக்கி கொண்டனர். வெறும் காஃபியை மட்டும் பருகிவிட்டு மறுபடியும் வண்டியை கிளப்பிக் கொண்டு கண்டோன்மெண்ட் பகுதியில் இருந்த வெங்கட நாராயணன் தெருவுக்கு விரைந்தான் கங்காதரன். ஆமாம், உனக்கு இங்கதான் மாயா வந்திருக்கிறாள் என்று எப்படி தெரியும்? அதிசயமாக கேட்டான் மோகன். அவள் மட்டுமல்ல, இது ஒரு பெருத்த சதி. உன்னை அவமானப்படுத்தி உன்னிடம் இருந்த தாராவின் நகைகளை கொள்ளையடித்து கொண்டு போக திட்டமிட்ட பெருத்ததொரு சதி இது. இப்போது இந்த 28வது வீட்டு வாசலில் கார் நின்றதும் உள்ளே இருக்கிறவர்கள் பயந்து நடுங்கி போக போகிறார்கள் என்றபடி கோபத்துடன் தாடை இறுக வண்டியை அந்த எண் உள்ள சிறு வீட்டின் வாசலில் நிறுத்தினான். அக்கம் பக்கத்தில் இருந்து சில தலைகள் தெரிந்தன. அதை கவனிக்காது பட படவென்ற வாயிற்கதவை கங்காதரன் தட்டினான். உள்ளே இருந்து வந்த வயதான பெண்மணி அவனை கண்டு மிரண்டு போனாள். மாயாவையும் அவங்க சிநேகிதரையும் பார்க்க மெட்ராஸிலிருந்து வந்திருக்கோம். மாயாவா? குழறினாள் அந்த அம்மாள். அவளை தள்ளாத குறையாக உள்ளே புகுந்தான் கங்காதரன். அவனை பின் தொடர்ந்தான் மோகன். 2 பேரையும் சட்டுன்னு வர சொல்லுங்கோ, இல்லாட்டா போலீஸை கூப்பிடு நேரும். அரை வாயிலை அடைத்து கொண்டிருந்த திரைச்சீலையை விலக்கிவிட்டு மாயா மெல்ல தலையை காட்டினாள். வேட்டை நாய் போல மோப்பம் பிடித்து கொண்டு தன்னை தேடிக்கொண்டு அங்கு வந்துவிட்ட மோகனை பார்த்து பதறிப்போனாள் அவள். அஞ்சனாம்மா, நீங்களும் இப்படி வெளியே வாங்க. இவரது மனைவியோட நகைகள் கொண்ட அந்த பெட்டியை அப்படியே எடுத்துட்டு வந்துடுங்க. ஒரு சின்ன மோதிரத்தை எடுத்து ஒதுக்கி வச்சா கூட பெரிய வம்பல மாட்டிக்குவீங்க. ஏன்னா நகைகள் அத்தனையும் விலை கணிப்பிட்டு இன்சூர் செய்யப்பட்டிருக்கு. அதட்டினான் கங்காதரன். அஞ்சனா கையில் நகை பெட்டியுடன் அறையில் இருந்து வெளிப்பட்டதை கண்டு திடுக்கிட்டு போனான் மோகன். இந்த சதியில் எப்படி நீங்க என்று அவன் திகைத்த போது கங்காதரன் படபடவென்று தன் கண்டுபிடிப்பை உதறினான். தாராவுக்கு பின் தான் தாரமாகி விடலாம் என்ற எண்ணத்திற்கு நீ இடம் கொடுக்காததால அஞ்சனாவுக்கு உன் மேல நீண்ட நாளா விரோதம். கம்பெனியில் ரொம்ப கையாடல் செய்து கொண்டிருந்ததை உன் கவனத்திற்கு கொண்டு வந்த போது பாவம் என்று பரிதாபப்பட்டாய். பாம்புக்கு பால் வார்த்த கதி இப்போது. எதேச்சையா மாயாவை சந்திச்சிருக்காங்க அஞ்சனா. தாரா போல சாயில் இருப்பதைக் கண்டு ஒரு பெரிய சதித்திட்டத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல ஆதாரங்களை சொல்லி என்னை மாயா குழப்பியது. இதில் அதிசயம் என்ன? தாராவோட நெருங்கிய தோழியாக அஞ்சனா இருந்தபோது, வீட்டுக்கு வரதும் போறதுமாக இருந்தப்போ பல சங்கதிகளை தெரிஞ்சு கொண்டாங்க. தோழின்னு நம்பி சில அந்தரங்கமான சங்கதிகளை தாரா இவங்க கிட்ட சொல்லி இருக்காங்க. எல்லாத்தையும் இந்த பெண்ணுக்கு உருவேத்தி இப்படி ஒரு நாடகம். வெட்கக்கேடு. மடையன் நான். இதுல வந்து எப்படி சுலபமா சிக்கிக் கொண்டேன்? கடவுளே, அரற்றினான் மோகன். சிக்கலை அவிழ்த்தாகிவிட்டது. இனி என்ன கவலை? நகை பெட்டியிலே எல்லாம் சரியா இருக்கான்னு பார். நாம் புறப்பட வேண்டியதுதான். இனி என்ன இங்க வேலை? அஞ்சனா கோபமும் வெட்கமுமாக கங்காதரனை வெட்டி விடுகிறவள் போல பார்த்தாள்.
இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.